ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பி. இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவானது. இதை பற்றி பேசணுமா பேசக்கூடாதா சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் இப்போ அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்பில். ஸோ வாட் இஸ் லைக், இப்போது ஒரு உமன் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சர்டன் ஏஜில் கல்யாணம் முடியுது. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ இந்த டியூரேஷனில் அந்த உமன், அந்த பொண்ணாங்கிறது, அவங்க மென்டலியாக இருக்கட்டும், ஃபிசிக்கலியாக இருக்கட்டும், எல்லா விதத்துலையும் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அந்த பேபி எப்படி பராமரிக்கணும், எப்படி டேக் கேர் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்ன வேணும் அந்த பேபிக்கு, என்ன நல்லது என்னது கெட்டது, எல்லா விஷயங்களும் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹஸ்பண்ட்ஸும் கூட சேர்ந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட். ஏன்னா நானும் ரொம்ப விஷயங்கள் அப்படி பார்த்துருக்கேன். ஸோ இந்த விஷயம், இப்போ ஒரு ஃபேமிலிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு பிறக்க போகிற பேபி, அந்த பேபிக்கு எடுக்க வேண்டிய முடிவு எல்லாமே அந்த பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்கணும். அந்த பேரண்ட்ஸோட முடிவு டிசிஷன் தான் ஃபைனலான டிசிஷன்ஸ். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன வருதுன்னா, தாய்ப்பால் கொடுக்கறது, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது. ஸோ இப்போது டாக்டர்ஸே சில பேர் சொல்கிறாங்க, யூ கேன் கண்டினியூ உங்களோட ஃபீட் நீங்கள் கொடுக்கலாம். பேபி ஒரு 4-5 ஏஜ் வரைக்கும் சிலவங்க கொடுக்கறதுக்கு அக்ரி பண்ணுறாங்க, டாக்டர்ஸாகவே இருந்துட்டு. நான் ரொம்ப சோஷியல் மீடியாஸ்லேயே பார்த்துருக்கேன். இப்போ என் பர்சனலி என் டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இட்ஸ் பர்சனல் ஒப்பீனியன், உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்து. இஃப் மில்க் செக்ரேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதில் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, சில திங்ஸ் இருக்குது சுற்றில, அதை பார்த்து யோசிச்சு கொடுங்க, அதை பொறுத்து. ஸோ அதே போல் அந்த பேபிக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் அந்த அம்மா கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ என் பேபி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு 2.6 months ஓல்டு அவள் இப்போ ஸ்டில் ஷீ இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ நான் என் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, இஃப் பேபி நல்லா சாப்பிட்றா, மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆக்டிவாக செய்கிறா, பட் ஸ்டில் அவளுக்கு பிரெஸ்ட் ஃபீட் ஒன்று கொடுக்க இஷ்டம்னா நீ கொடு, இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். ஆனால் என்னென்னா, நீ அவள் அப்படி சாப்பாடுறதுக்கு இது பண்ணுறா, ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறா, சாப்பாடு இன்டேக் ப்ராப்பராக இல்லை, அப்படைட் ரொம்ப அவளுக்கு குறையுது, ஏன்னா ஃபீடு நாளாக குறையுதுன்னா நீ ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நான் என்ன நைட் டைம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மோஸ்ட்லி. பட் வாட் இஸ் த சிச்சுவேஷன் இன் மை லைஃப் இஸ் லைக், நான் தனியாக தான் இருக்கிறோம், நான் மாமா என் பேபி மட்டும்தான். ஸோ பேபி கம்ப்ளீட்லி என் கூட அட்டாச்டு. ஸோ இப்போ தனியாக இருக்கும் போது அவளுக்கு சில நாளைக்கு ஞாபகம் வரும் போதெல்லாம் என்கிட்ட ஃபீட் எடுப்பேன். ஸோ அது கொஞ்சம் பழக்கமாயிட்டு அவளுக்கு. அது எனக்கும் அவளுக்கு நிப்பாட்டணும்னு ஆசை தான், பட் நிப்பாட்ட முடியலை. ஏன்னா நாங்கள் தனியாக இருக்கிறதுனால சுச்சுவேஷன்ஸ் எனக்கு கை கொடுக்கல. ஸோ இந்த விஷயத்தில் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக், இப்போ நான் எங்கேயாவது வெளியே போகிறேன்னா ரொம்ப பேர் காமெண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா நீ இன்னும் வரைக்கும் பால் கொடுத்துட்ருக்க, இவ்வளோ பெரிய பிள்ளைக்கு பால் கொடுத்துட்ருக்க, நாங்களாம் 6 மாதத்தில் நிப்பாட்டினோம், நாங்கள் 1.5 வருஷத்துல நிப்பாட்டிட்டோம், இது நல்ல பழக்கம் இல்லை, நிப்பாட்டிட்டு பால் கொடுக்கறதுக்கு. அரே யார், நீங்கள் எதுக்குப்பா இதை பற்றி கமெண்ட் பண்ணுறீங்க, இது பர்சனல் விஷயம், இதை பற்றி சொல்ல தேவையே இல்லை. ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்க, அது அவங்களோட லுக் அவுட். நீங்கள் இப்படி சொல்லி ப்ரெஷர் அவுட் பண்ணுறதுல அதான் அவங்களுக்கு, அந்த அம்மாவுக்கு தான் ஃபிசிக்கலியாக இருக்கட்டும் மென்டலியாக இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கு. இதோட ஒரு படி மேலே போய் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸே இருக்கட்டும். இப்போ நான் செகண்ட் சைல்டு எங்கள் அம்மாவுக்கு. நான் ஒரு 30 years பேக்குள்ள சுச்சுவேஷன் சொல்கிறேன். நான் எங்கள் அம்மாட்ட ஒரு 3-3.5 வயசு வரைக்கும் பால் குடிச்சிருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு நீ 3-3.5 வயசு வரைக்கும் பால் குடிச்சல, அப்போ நீ உன் பிள்ளைக்கும் அது வரைக்கும் கொடுக்கணும், உன் பிள்ளைக்கு இப்போ 2.5 வயசு தான் ஆகுது, ஸோ இப்போ நீ நிப்பாட்டக்கூடாது. இப்போ நான் யோசிச்சாலும் நிப்பாட்டுறதுக்கு நான் ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் ட்ரை பண்ணாலும் அவங்க இப்படி காமெண்ட் பண்ணுறது, அவள் அழுதானா, அவள் கொஞ்சம் ரொம்ப வேணும்னு கம்பல் பண்ணி ரொம்ப அடம் பிடிச்சானா, இந்த மாதிரி காமெண்ட் சொல்கிறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு பொண்ணுக்கு தெரியும், ஒரு அம்மாவுக்கு தெரியும் அவங்க குழந்தைகளுக்கு எப்போ என்னது நல்லது, எது சரி, எது கொடுக்க வேண்டான்னு. நீங்கள் யார் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு யார்? இப்போ அவருக்கு நிப்பாட்டணும்னு தோணுதுன்னா அவன் நிப்பாட்டுவா, அதுக்கான முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதை பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க, இல்லை அதை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அது அந்த அம்மாவுக்கு என்ன மாதிரி மென்டல் ப்ரெஷர் கொடுக்கு, இவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்குது, அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அவங்க என்ன சுச்சுவேஷன்ஸில் கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான பர்சனல் விஷயங்களில் எந்த ஒரு 3வது மனுஷனும் தலையிடாதீங்க ப்ளீஸ். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி அந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் இன்ஃபேக்ட் அந்த ஹஸ்பண்டுக்கு கூட உரிமை இல்லை. பண்ண ஒரு அம்மாவாக நான் இப்போ முடிவு எடுக்கிறேன், என் பேபிக்கு நான் ஸ்டாப் பண்ணணும் ஃபீட்னா, இதில் அவங்க அந்த குழந்தையோட அப்பாவுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது அதை இதை டினை பண்ணுறதுக்கு. இல்லை நீ கொடுத்து தான் ஆகணும், இல்லை நீ நிப்பாட்டலாம், நீ செய்யலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி அது அந்த அம்மாவோட லுக். அந்த அம்மா அந்த பேபிக்கு ஃபீட் கண்டினியூ பண்ணணுமா இல்லை ஸ்டாப் பண்ணணுமா, அதை அவங்க டாக்டர்கிட்ட கேட்டு அவங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து, அந்த பேபிக்குள்ள சுச்சுவேஷனை பொறுத்து, பேபிக்குள்ள ஹெல்த்தை பொறுத்து அவங்க டிசைட் பண்ண வேண்டியது. ஸோ நோ ஒன் எல்ஸ் இதை பற்றி பேசுகிறதோ இதை பற்றி காமெண்ட் பண்ணுறதோ
ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ப்ளீஸ் அவங்க வாயை மூடிட்டு இருந்தால் மட்டும் போதும். அதை அந்த அம்மா கம்ப்ளீட்லி பார்த்துக்கிடுவாங்க, அவங்க குழந்தைக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மென்டல் ப்ரெஷர் கொடுக்காதீங்க ப்ளீஸ். ஸோ இது இனிய மாதிரி யார் இந்த சுச்சுவேஷனில் கோத்ரூ பண்ணியிருக்காங்க தெரியல. காமெண்ட்டில் சொல்லுங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா. ஏன்னா நான் ரொம்ப கேட்டுட்டேன், ரொம்ப பார்த்துட்டேன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணணும், அது என் முடிவு, நான் பார்த்துக்கிடுவேன். நீங்கள் பேசாமல் இருந்தால் போதும். தேங்க்யூ.